உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, மத்தேயு 5:14, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இந்த உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கறது சூரியனும் சந்திரனும் சன்னும் 3 தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த வசனம் சொல்லுது, இந்த உலகத்திற்கு வெளிச்சம் நீங்கள் தான். இந்த உலகத்துக்கே வெளிச்சம் நீங்கள் தான். பைபிள் அப்படி தாங்க சொல்லுது. வெளிச்சம் கொடுக்குறீங்களா? என்னங்க, நீங்கள் நல்லா வெளிச்சம் கொடுக்குறீங்களா? நீங்கள் தான் வெளிச்சமாக இருக்கிறீங்க. சூரியனும் சந்திரனும் பூமியில் என்னெல்லாம் இருக்குதோ அதை காட்டுது, அதை வெளிச்சம் போட்டு நம்மளுக்கு காட்டுது. ஆனால் நீங்கள் எதை காட்டுறீங்க? பரலோகத்தின் தேவனை, பரலோகத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிற இயேசுவை எல்லாருக்கும் காட்டுறீங்க உங்கள் வெளிச்சத்தின் மூலமாக. உங்ககிட்ட இருக்கிற வெளிச்சத்தால் எல்லாரும் இயேசுவை பார்த்துக்கிறாங்க. என்னங்க வெளிச்சம் இருக்குது என்கிட்ட, இருட்டு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு கவலைப்படுறீங்களா? இருள் விலகுது. உங்கள் வீட்டில் இருக்கிற இருட்டு, உங்களுக்குள்ளே இருக்கிற இருட்டு விலகுது. தேவன் உங்கள் விளக்கை ஏற்றுறாரு. சரிங்களாங்க? உங்களை உலகத்துக்கே காட்டுறதுக்கு அவர் ரெடியாக இருக்கார். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கணும், உங்களை உலகத்துக்கே காட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு. உங்களை உலக அளவுக்கு உயர்த்துறேன் அப்படின்றார். உலக அளவுக்கு உயர்த்துறேன் அப்படின்றார். உலகத்துக்கே நான் காட்ட போகிறேன். என்னங்க, உலகத்துக்கே காட்டுறதுக்கு என்கிட்ட என்ன இருக்குது? ஏதாவது நல்லது இருந்தால் காட்டலாம். ஏசு என்கிட்டயே ஒன்றும் இல்லை, என்ன எதுக்கு போய் காட்டுறாரு? அதுக்கு என்ன பண்ணுவார்? இப்போது திடீர்னு சொந்தக்காரங்க வராங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? வீட்டை பெருக்கி தொடச்சி ஒட்டடை அடித்து சுத்தப்படுத்தி பளிச்சுன்னு ஆக்கிடுவீங்களே. அப்புறம் உங்கள் சொந்தக்காரங்க கிட்ட, உங்கள் வீட்டுக்கு வரவங்க கிட்ட வீட்டை காட்டுவீங்க, இதுதான் எங்கள் வீடுன்னு. இல்லை, அதே மாதிரி தான் தேவனும் உங்களை பளிச்சுன்னு ஆக்க போகிறார். உங்களை என்ன பண்ண போகிறாருன்னா, நல்லா உங்கள் பிரகாசத்தை அதிகரித்து உங்களை காட்ட போகிறார். உங்கள் வேலையில் பளிச்சுன்னு ஆக்க போகிறார். உங்கள் குடும்பத்தில் நல்ல பிரகாசமாய் மாற்றுவார். உங்களுடைய வியாபாரத்தில் உங்களை பளிச்சுன்னு எல்லாத்துக்கும் காட்டுவார். எல்லாருக்கும் தெரிவிங்க. உங்கள் படிப்பில் அதே மாதிரி தான், அப்படியே உங்களை பளிச்சுன்னு காட்டுவார். அந்த அளவு உங்களை உலகத்துக்கே காட்டுறதுக்காக உங்களை இப்பொழுது ரெடி பண்ணுறாரு. நல்லா பளிச்சுன்னு காட்ட போகிறார். நீங்கள் அப்படி இருந்தால் தானே இந்த உலகத்துக்கு தெரிவிங்கள்ல. நீங்கள் பிரைட்டாக இருந்தால் தானே எல்லாருக்கும் தெரிவிங்க. வெளிச்சத்தை கூட்டுறாரு. உங்ககிட்ட இருக்கிற வெளிச்சம் கூட்டப்படுது, இருட்டு முற்றிலுமாக அகற்றப்படுது. நீங்கள் எல்லா இடத்துலையும் பிரகாசிப்பீங்க, உலகத்துக்கு தெரிய ஆரம்பிப்பீங்க, நல்லா பளிச்சுன்னு தெரிவிங்க. சரிங்களா? எஸ்தர் என்ற ஒரு பொண்ணு, ஒரு காவலாளி பொண்ணு. அந்த பொண்ணை தேவன் உலகத்துக்கு காட்டணும்னு நினச்சார். அதனால் எங்கே உட்கார வச்சார் தெரியுமா உங்களுக்கு? அகாஸ்வேரு அரண்மனையில் பட்டத்திராணியாக உட்கார வச்சார். ஏங்க அங்கே போய் உட்கார வைக்கணும்? உலகத்துக்கு அவள் எப்படி தெரியவா? எப்படி தெரிய வரும் அவளை அப்படின்னு கேட்குறீங்களா? அகாஸ்வேரு ராஜா சாதாரண ஆள் கிடையாது. அவர் 127 நாட்டை ஆட்சி செய்தாருங்க. நீங்கள் எஸ்தர் 1:1 எடுத்து படித்து பாருங்களேன். இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா வரை உள்ள அத்தனை நாடுகள், மொத்தம் 127 நாடு. இப்போ எவ்வளோங்க நாடு இருக்குது? இந்த உலகத்தை எடுத்துக்கிட்டால் இப்போ எவ்வளோ நாடுகள் இருக்குது? 195, 195 நாடுகள் இருக்குது. அந்த காலத்தில் எத்தனை மொத்த நாடுகள் இருந்துச்சு தெரியாது. ஆனால் அகாஸ்வேரு ஆட்சி செய்தது 127 நாடுகளை ஆட்சி செய்தான். அந்த அரண்மனைக்குள்ள எஸ்தரை கொண்டு பட்டத்து ராணியாய் பளிச்சுன்னு உட்கார வச்சார். அத்தனை நாடுகளுக்கும் எஸ்தர் தான் பட்டத்து ராணி என்று தெரியும். அந்த அளவு ஒரு சூப்பரான இடத்துல ஒரு காவலாளி பொண்ணை உட்கார வச்சார், உலகத்துக்கே காண்பித்தார். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க. நீங்கள் சாதாரண ஆள் இல்லை. எப்பவும் அப்படி தானே நினைக்கிறீங்க. அவ்வளோதான், நான் அவ்வளோதான், இவ்வளோ தாங்க என்கிட்ட இருக்குது, இவ்வளோ தான் திறமை, அவ்வளோதான். இல்லை, எல்லாம் கூட்டப்படுகிறது. எல்லா திறமைகளும் எல்லாமே கூட்டப்படுகிறது. உங்களுடைய வெளிச்சம் கூட்டப்படுகிறது. பளிச்சுன்னு இருப்பீங்க, பிரகாசிப்பீங்க.
உலகத்துக்கு காட்டுறதுக்காக அவர் உங்களை பிரகாசிக்க வைக்கிறார். நீங்கள் மற்றவங்களுக்கு உலகத்துக்கே வெளிச்சமாக இருப்பீர்கள். சரிங்களாங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க. உங்கள் பிள்ளைங்க உலகத்திற்கே வெளிச்சமாக இருக்க போகிறாங்க. நீங்கள் அதை மாதிரி உங்கள் பிள்ளைங்களை மாற்றுறீங்க, வெளிச்சத்தை கூட்டுறீங்க, இருட்டை அகற்றுறீங்க, உங்கள் பிள்ளைங்களை எல்லா திறமைகளையும் ஏற்றி விடுறீங்க. நன்றி எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கொட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும், மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை அவங்க திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்க? நீ இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாது. பரிசுத்தமாக வாழ்வது ஒரு மனிதனால் கூடாது. அதற்கு கூட உங்கள் உதவி கேட்டுதான் வந்திருக்கோம்ப்பா. 7 வருடம் ஆந்தி கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. சாமி உமக்கு நன்றி. 3வது தடவை கூட இந்த பூமியின் ஓனராக, சொந்தக்காரராக வருவீங்க. இந்த பூமியை 1000 வருடம் அரசாட்சி செய்வீங்க. அந்த ஆட்சியின் கீழ் வாழ ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.